யூபிஐ சார்ந்த 5000 பேர் வந்து பீகார் இதுல வந்து தேர்தல் வாக்காளர் பட்டியல சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்கேயும் ஓட்டு இருக்கு, இங்கேயும் ஓட்டு இருக்குது. இதுதான் பாஜகவினுடைய ஒரு விளையாட்டாக இருந்தது. அதாவது மல்டிபிள் மாநிலத்துல ஒரே செட் ஆஃப் நபர்களுக்கு வாக்குகள். இவரோட டிராவலிங் ஓட்டர் என்று நான் விழித்தேன். அதாவது ஒரு மாநிலத்துல ஓட்டு போட்டு அந்த தேர்தல் முடிஞ்சோன்னா அடுத்த மாநிலத்துக்கு போய் அங்க போய் ஓட்டு போடுறது, 3வது மாநிலத்துல போய் ஓட்டு போடுறது. மத்திய பிரதேசத்தில் இதுதான் நடந்திருக்கிறது என்று அங்க இருக்கின்ற தலைவர்கள் சொல்கிறார்கள். அப்போ அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு 80,000 வாக்காளர்கள் வந்து புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பெண் வாக்காளர்கள் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விஷயங்களை வந்து தெளிவாக அவர்கள் வந்து ப்ரூஃபோட வந்து அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கு ஒண்ணுக்குமே வந்து ஒரு பதிலும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்போ என்னை பொறுத்தவரை இதையெல்லாம் வைத்துக்கொண்டு தாராளமாக நீங்க வந்து இதெல்லாம் கம்ப்ளீட்லி வெரிஃபையபிள் டாக்குமெண்ட்ஸ் தான். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு சுப்ரீம் கோர்ட் என்னைக்கோ வந்து எஸ்ஐஆர் என்பது இது மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்க வேண்டும். அது இதுவரை சொல்லாதல நிச்சயமாக வருந்துகிறேன். நிச்சயமாக எனக்கு வந்து பெரிய வருத்தம் அளிக்கிறது. அதை வந்து இன்னும் சுப்ரீம் கோர்ட் காலம் தாழ்த்ததுனால வந்து இனி அடுத்ததாக தேர்தல் ரொம்ப அருகில் வந்துருச்சு, நம்ம வந்து டப்புனு தேர்தல் முடிச்சிடலாம் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லுமோ என்று எனக்கு தெரியாது. செப்டம்பர் இறுதியில் நினைக்கிறேன், அக்டோபர் இறுதியில் நினைக்கிறேன் நம்மளுடைய இப்ப சிஜே வந்து ரிட்டையர் ஆக போறாரு. அதன் பிறகு வந்து இன்னொரு சிஜே வர போறாரு. அவருக்கு ஒரு லாங்கர் டென்யூர் இருக்க போகுது. என்னை பொறுத்தவரை சஞ்சீவ் கண்ணாவும் அதே மாதிரி கவாயினுடைய காலத்துல வராத மாற்றங்கள் வந்து அடுத்து வரப்போறதில்லை என்றதுதான் நம்மளுடைய ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய புரிதல் வந்து நமக்கு தெரிய வருகிறது. அதுவும் அடுத்து வர்ற நபருடைய அந்த கிரெடென்சியல்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கிறது. அவர் எங்கே நிற்கிறார், எந்த மாதிரியான ஒரு பார்வை எடுக்கிறார் என்றெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப கவாயுடைய காலத்தில் நடக்கவில்லை என்றால் இனி அது நடக்காது.